வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் ஷவர்மா. அதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் எடுத்துக்கலாம். அதில் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். இப்போ சாஃப்ட்னஸ் காண்டி கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் மேரினேட் பண்ணிக்கலாம். சிக்கன் மேக்ஸிமம் 1 hour ஊறணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இதை மேரினேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஷவர்மாவுக்கு குப்பூஸ் ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக ஈஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். இப்போ கை பொறுக்கிற அளவு இருக்கிற சுடு தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற்றி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது 15 minutes மூடி போட்டு வச்சுக்கலாம். அது ஆக்டிவேட் ஆகிற வரைக்கும். இப்போ 1 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஆக்டிவேட் பண்ண ஈஸ்ட்டை போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா டோ மாதிரி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது நல்லா மாவு பதத்துக்கு வந்தோன்னே இதில் ஆயில் ஊற்றி ஒரு 1 hourக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம். இதுக்கு மைனஸ் செஞ்சுக்கலாம். ஹெல்த்தியர் வேல தான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆயில் இல்லாமல். அதுக்கு 2 அவிச்ச முட்டை எடுத்துக்கலாம். 3 வரமிளகா, காஞ்ச மிளகாவை நான் ஊற வச்சு வச்சுருக்கேன். அது பூண்டு, அது 3 போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மில்க் ஊற்றி இதை நல்லா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கூட ஆயில் சேர்க்காமல் மைனஸ் ரெடி, ஹெல்த்தி மைனஸ் ரெடி. இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி நம்ம மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குப்பூஸ்க்கு உருட்டி வச்ச மாவை எடுத்து சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டி அது தோசைக்கல்லில் எண்ணெயே சேர்க்காமல் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கும். ஆயில் சேர்க்காமையே நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஆனியனையும் கேரட்டையும் நான் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக வினிகரும் சால்ட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் வெங்காயத்தோட அந்த காட்டம் நம்மளுக்கு இருக்காது சாப்பிட்றப்ப. இப்போ நம்ம செஞ்சு வச்ச மைனஸில் கெச்சப் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கெச்சப் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக பிச்சு போட்டு வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுக்கலாம். அது எல்லா சிக்கனையும் போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம உப்பு போட வேணாம். ஆல்ரெடி நம்ம மைனஸ்லேயும் உப்பு போட்டிருக்கோம், சிக்கன்லேயும் உப்பு போட்டிருக்கோம். அதனால நம்ம உப்பு போட வேணாம். இப்போ அந்த ஆனியனையும் கேரட்டையும் போட்டுக்கலாம். போட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு, குப்பூஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு குப்பூஸ் எடுத்து அதுக்கு நடுவில் நம்ம பண்ணி வச்ச ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இதை ரோல் பண்ணி கிட்ஸுக்கு கொடுத்தா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.